இப்போ அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.2. இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் பிங்கிற கார்ட்டீசியன் பெருக்கலை வந்து கொடுத்துட்டான். எனில் ஏ மற்றும் பிஏ காண்கன்னு கேட்டிருக்கான். ஏ கிராஸ் பிங்கிற கணத்தில் 3,2 3,4 5,2 5,4ங்கிற வரிசை ஜோடிகள் இருக்குது. இதில் இருந்து ஏங்கிற கணத்தை நீ கண்டுபிடிக்கணும், பிங்கிற கணத்தை கண்டுபிடிக்கணும். ஏங்கிற கணம் எப்படி வரும்? இந்த ஒவ்வொரு வரிசை ஜோடிகள்லையும் இருக்கிற முதல் உறுப்பு தான் ஏங்கிற கணத்தோட உறுப்பு. அப்போ இதில் என்னென்ன வரும்? 3, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரெண்டு ஒரே நம்பர் வந்துன்னா ஒரு தடவை போட்டால் போதும். 3, இங்கே 5 இருக்குது, அப்போ 5. அவ்வளோதான். ஏங்கிற கணத்துக்குள்ளே இருக்க உறுப்பு 3,5. அடுத்து பிங்கிற கணத்துக்குள்ளே என்னென்ன வரும்? இந்த வரிசை ஜோடிகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் பிங்கிற கணத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகள். அப்போ இதில் 2 4 அவ்வளோதான். அடுத்து எடுத்துக்காட்டு 1.3. இதை தெரியறதுக்கு முன்னாடி எண்ணுன்னா என்னன்னு தெரியும். எண்ணுன்னா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள்னா இந்த எண்களில் என்ன வரும்னா 1 2 3 போய்கிட்டே இருக்கக்கூடிய எண்கள் தான் இயல் எண்கள். அடுத்து டபிள்யூனா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து எண்கள் வந்து 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 போய்கிட்டே இருக்கும். இதுதான் முழு எண்கள். அடுத்து யூனா என்ன அர்த்தம்? யூனா யூனியன் சொல்லுவாங்க. சேர்ப்பு. ஓகே, ரெண்டு செட்டையும் சேர்த்து போடணும்னு அர்த்தம். அப்போ ரெண்டு செட்லேயும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை போட்டால் போதும். சேர்த்து எழுதுகிற செட்டுக்கு தான் யூனியன், சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வெட்டுனா ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக உள்ள நம்பரை மட்டும் எழுதணும்னு அர்த்தம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? ஏங்கிற செட்டு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா எக்ஸ், அதில் இருக்கக்கூடிய நம்பரை எக்ஸ்ன்னு குறிக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் எண்ணிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும், இயல் நம்பர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அதுவும் அந்த எக்ஸ் வந்து 1க்கு அடுத்து 4க்கு முன்னாடி வரை இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பிங்கிற செட்டில் என்னென்ன இருக்கணும்னா பியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும்ல, இந்த செட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்னா 0லேருந்து ஆரம்பித்து அதுக்கு மேலே 1 2க்கு கீழே வரை இருக்கணும். அப்போ 0 1 அவ்வளோதான், 2 வராது. ஓகே, மற்றும் சிங்கிற செட் எப்படி இருக்கணும்னா அதுவும் எண்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். எக்ஸ் அது மட்டும் இல்லாமல் 3ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த 3 செட்டையும் எழுதிக்கலாமா? ஏங்கிற செட்டு எப்படி இருக்கணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எண்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அது 1க்கு மேலே 4க்கு கீழே, அப்போ 2 3 அவ்வளோதான், 4 வராது. அடுத்து பிங்கிற செட் எப்படி இருக்கு? ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். 0லேருந்து ஆரம்பித்து 1 2 வராது, 2க்கு கீழேன்னு அர்த்தம். அடுத்து சி, எண்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும், இயல் எண்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். 3க்கு கீழே, இயல் எண்கள்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1 2 3 வராது, இப்போ 1 2 அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு. ரெண்டாவதா இதையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோ. ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சைடை மட்டும் நீ எடுத்துக்கோ. இதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு இருக்கிறத மட்டும் நீ கண்டுபிடிக்க போகிற. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சியை தான் நீ கண்டுபிடிக்க போகிற. அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி பிங்கிற செட்டை எழுது. பிங்கிற செட்டில் இருக்குது 0,1 யூனியன் சிங்கிறது என்னது? 1,2. அப்போ 1,2 யூனியன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுன்னு அர்த்தம். அப்போ பி யூனியன் சிக்குள்ளே என்ன வரும்? ரெண்டையும் சேர்த்து எழுது. ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 0 இருக்குது, 1 இருக்குது, அடுத்து இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 2 தடவை வந்துன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 2 அவ்வளோதான். அடுத்து ஏ
கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு அர்த்தம். ஏங்கிறது என்ன இருக்கு? 2,3. கிராஸ் பி யூனியன் சி என்ன இப்போ தானே கண்டுபிடிச்சோம்? 0,1,2. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடு வரிசை ஜோடியாக எழுதணும். அப்போ 2,0 2,0 அடுத்து 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,0 அடுத்து 3,1 3,2. அவ்வளோதான். இதுதான் எனது ஏ கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர் வந்துடுச்சா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஏங்கிற கணம் என்ன? 2,3. கிராஸ் பிங்கிற கணம் என்ன? ஏங்கிற கணம் 2,3, பிங்கிற கணம் 0,1. 0,1. இப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இதோட வரிசை ஜோடியாக சேர்த்து எழுதணும். 2,0 2,0 அடுத்து 2,1 2,1 அடுத்து 3,0 3,0 அடுத்து 3,1 3,1. அவ்வளோதான். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ எத்தனை? 2,3. கிராஸ் சிங்கிற செட் எத்தனை? 1,2. அப்போ 1,2. இப்போ ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா ஏ கிராஸ் சி என்ன வரும்? ரெண்டே வரிசை ஜோடியாக சேர்த்து எழுதணும். 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,1 அடுத்து 3,2. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான ஏ கிராஸ் பி கிடைச்சிருச்சு, ஏ கிராஸ் சி கிடைச்சிருச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்ன வரும்? இந்த செட்டையும் சேர்த்து எழுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதில் என்ன இருக்குது? 2,0 இருக்கு, 2,0 இருக்கு, அடுத்து 2,1 இருக்கு, 2,1. இந்த செட்டை ஃபஸ்ட்டு எழுதுறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 3,0 இருக்கு, அடுத்து 3,1 இருக்கு. இந்த செட்டை அப்படியே இங்கே எழுதிட்டேன். ஓகே, அடுத்து இந்த செட்டை பாரு. 2,1 இங்கே ஆல்ரெடி 2,1 எழுதியாச்சுல, அப்போ மறுபடியும் எழுத வேண்டாம். 2,2 இங்கே இல்லையா? அப்போ 2,2. அடுத்து 3,1 இருக்கா? 3,1 இருக்கு. 3,2 இருக்கா? அங்கே இல்லையா? அப்போ 3,2. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியோட ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இந்த ரெண்டும் சமம் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாரு, ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி யூனியன் சி இன்னும் இருக்குது. இப்போ கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. இந்த ரெண்டு உறுப்புகளும் சமமானு பாரு. இங்கே 2,0 வந்திருக்கா? 2,0 வந்திருக்கு. 2,1 2,1 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2. அப்போ ரெண்டு செட்டுமே சமம் தான். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, அதாவது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு என நிரூபிக்கப்பட்டது. இப்போ அதில் ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்கான்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதை நீ நிரூபிக்கணும் அப்படி சொல்லியிருக்கான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோ. அதாவது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியை நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதில் ஏங்கிற கணம் என்ன? 2,3.
பிங்கிற கணம் என்ன 0,1. அடுத்து சிங்கிற கணம் என்ன 1,2. எழுதி வச்சுட்டேன். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். இல்லை பிராக்கெட்குள்ளே இருக்க பி இன்டர்செக்ஷன் சியை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது பி வெட்டு சி அப்படின்னு அர்த்தம். அதாவது பிங்கிற கணத்துக்கும் சிங்கிற கணத்துக்கும் பொதுவாக உள்ள எண்ணை மட்டும் எழுது அப்படின்னு அர்த்தம். பிங்கிற கணத்தை எழுது 0,1 வெட்டு. சிங்கிற கணம் என்னது 1,2. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள எழுத்தை மட்டும் எழுதணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு கணம். இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 1 மட்டும்தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் வரும். அவ்வளோதான். அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ என்ன 2,3 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது பி வெட்டு சி என்ன 1. இப்போ இந்த கணத்துக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் பார்க்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல்னா கணம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட வரிசை ஜோடியாக எழுதணும். இப்போ 2 1, அப்போ 2,1. அடுத்து 3 1 3,1. அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் வெட்டு சி, இதோட மதிப்பு கிடைச்சிருச்சா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இதை நீ எழுதும், இதை நீ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி, இதை நீ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி, அதாவது ஏங்கிற கணம் 2,3 கிராஸ் பிங்கிற கணம் 0,1. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா ஏ கிராஸ் பிங்கிறது ரெண்டுக்கும் வரிசை ஜோடியாக எழுதணும். 2,0 2,0, அடுத்து 2,1, அடுத்து 3,0, அடுத்து 3,1. அவ்வளோதான். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ என்னது 2,3 கிராஸ் சி என்ன சின்ன இருக்குது 1,2. அப்போ 1,2. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ என்ன வரும்? ஏ கிராஸ் சி வந்து ஈக்குவல் டு கார்ட்டீசியன் பெருக்கல்னாலே வரிசை ஜோடியாக எழுதணும். இதையும் ஜோடி சேர்த்தா 2,1 2,2 3,1 3,2 வந்துடுச்சா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் வெட்டு ஏ கிராஸ் சின்னு அர்த்தம். அதாவது ஏ கிராஸ் பிங்கிற அந்த கணத்துக்கும் வெட்டு ஏ கிராஸ் சி இந்த கணத்துக்கும் பொதுவாக உள்ள கணத்தை மட்டும் எண்களை மட்டும் எழுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவாக உள்ள எண்களில் ஏ கிராஸ் பிங்க இருக்குது, ஏ கிராஸ் சிங்க இருக்குது. இந்த ரெண்டுக்கும் காமனாக என்னென்ன வந்திருக்கு, பொதுவாக என்னென்ன வந்திருக்குன்னு பாரு. இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. அப்போ 2,1 வந்திருக்கு. அடுத்து 3,1 வந்திருக்கு, 3,1 வந்திருக்கு, 3,1 வந்திருக்கு. வேற ஏதாவது வந்திருக்கா? இங்கே 3,0 இருக்கு, இங்கே 3,0 இல்லை. அப்போ அவ்வளோதான். இப்போ பாரு, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? கொஸ்டினில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த செட்டும் ஈக்குவல் அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2,1 3,1ங்கிற ரெண்டு வரிசை ஜோடிகளோட கணம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இதுக்கு என்ன வந்திருக்கு? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிக்கும் 2,1 3